இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31st அக்டோபரே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 27th நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 27th நவம்பர் 11:15 PM நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபீ பே பண்ணியிருக்கணும். அதாவது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் NTA வெப்சைட்டில். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்ற அந்த இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா NTA வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் அட்மிட் கார்டு எப்போ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 days பிஃபோர் த டேட் ஆஃப் த எக்ஸாம். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வீன் 21st ஜனவரி to 30 ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்து வந்துடும். ஸோ 3 to 4 daysக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் த எக்ஸாம் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் NTA வெப்சைட் வந்து கண்டினியூஸ் செக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா February 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். இது வந்து